செய்ய போகிறோம். 65க்கு முன்னாடி கொடுத்துட்டேன். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நம்ம 4 பேருக்கு செய்ய போகிறோம். 2.25 டம்ளர் எடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரு தக்காளி, 5 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, கோஸு, கேப்சிகம், காளான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு ஒரு பாக்ஸு காளான் வாங்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வினிகர் ஒரு மூடி ஊற்றுவோம். சோயா சாஸ் 2 மூடி. எண்ணெய் ஊற்றுவோம். கோல்டு வினிகர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுவோம். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போடுவோம். பெப்பர் தூள் நம்ம வீட்டு தயாரிப்பு கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போடுவோம். போடணும். வீட்டு மிளகாய் பொடி நம்ம சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த தூள் வந்துட்டு காரத்துக்கு நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். தக்காளி போடணும். சோயா சாஸ் 2 மூடி போட்டுக்கலாம். வினிகர் வேணும்னா நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வினிகர் ஊற்றணும். அவ்வளோதான். பாஸ்மதி ரைஸு தம் போட்டுக்கலாம். நம்ம சாதம் குண்டானில் வடிச்சிட்டோம். இது என்னத்துக்கு வந்துட்டு நாங்கள் குண்டாவில் வடிச்சிட்டோம் பாஸ்மதி ரைஸ். இந்த ஃப்ரைட் ரைஸ் நான் அதிகமாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட எடுத்து வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் தொக்கா கூட யூஸ் பண்ணிப்போம்.
நான் பண்ணுறேன். ஃப்ரைட் ரைஸ் வந்து ஓகே எடுத்து வந்து மல்லித்தலை போட போகிறோம். மல்லித்தலை